தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் அதிகாரிகளின் சொத்துக்களை கணக்கீடு செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய வருவாய் மற்றும் காவல் அதிகாரிகளின் சொத்து விவரங்களை கணக்கீடு செய்வதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கு தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் சொத்துக்களை கணக்கீடு செய்ய உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு கடந்த 15ஆம் தேதி பிறப்பித்த அதிகாரிகளுடைய, குறிப்பாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்யக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது இடைக்கால தடையை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு தேசிய மனித உரிமை ஆணையமானது இந்த வழக்கை எடுத்து அதனை முடித்து வைத்த நிலையில் துப்பாக்கி சூழலில் சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பணியாற்றிய காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய சொத்து விவரங்களை சேகரிக்கும்படி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது கடந்த 15ஆம் தேதி உத்தரவை பிறப்பித்து அதற்கு எதிராக அதிகாரிகள் சார்பாக இந்த மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த உத்தரவுக்கு இடைக்கால ஒரு தடையை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது பிறப்பித்திருக்கு. அதே போல இந்த வழக்கினுடைய மூல மனுதாரரான ஹென்றி திபேன் பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாரராக அவர் இருக்கும் பட்சத்தில் அவருடைய மனு மீதான உத்தரவைத்தான் சென்னை உயர்நீதிமன்றமானது வழங்கியிருக்கவில்லை. எதன் அடிப்படையில் இந்த ஒரு விவரங்களை கோருகிறீர்கள் என்ற ஒரு கேள்விக்கு அவர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து தற்போது இடைக்காலமாக சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கும் தடையை விதித்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. நன்றி சுசித்ரா.